காய்ஸ், வீண் பழி போடாதீங்க. ஒரு அரசன் ஒரு புலவருக்கு விருந்தளிச்சு கொண்டு இருந்தான. அப்போ வானத்தில் ஒரு கழுகு உண்டு பாம்பை அவட கால்களால் பிடிச்சி கொண்டு அந்த வழியால் பறந்துச்சாம். பாம்பிட வாயிலேந்த ஒரு துளி விஷம் அரசன் வச்சிருந்த உணவு பாத்திரத்தில் விழுந்துச்சாம். அது தெரியாம அரசன் அந்த உணவை புலவருக்கு அளிக்க அந்த உணவை உண்ட மறுக்கணமே அவர் இறந்து போனார். அரசன் துடிச்சு போனான். புலவரோட மரணம் அவனை வேதனையில் ஆழ்த்தியது. இதை யார் செஞ்சேன்டு இனி சொல்ல? கழுகுக்கா, பாம்புக்கா, இல்லாட்டி அரசனுக்கா? கழுகு பாம்பை தூக்கி கொண்டு போனிச்சாம். அது தவறில்லை. விஷம் இறந்து போன பாம்பிட வாயிலேந்து வந்துச்சு. அது பாம்பிட குற்றமும் இல்லை. அரசனுக்கு உணவில் பாம்பிட விஷம் கலந்தது தெரியா. அது அவனறியாம நடந்த செயல். எனவே யாருக்கு இந்த பாவம் போய் சேரும் என்ற குழப்பத்தில் இருந்தாங்களாம். ஆனாலும் இந்த குழப்பத்துக்கு ஆன்சர் கிடைச்சும் விரைவிலாண்டு அதுக்காக பொறுமையாக இருந்தாங்க. ஒரு சில நாட்களுக்கு பிறகு மற்றொரு புலவர் அரசன் உதவியை நாடி வந்தார். அவர் அரண்மனைக்கு வழி தெரியாம சாலையோரம் வியாபாரம் செஞ்சு கொண்டிருந்த பெண்மணியிடம் வழி கேட்டார். அப்பெண்மணியும் அவருக்கு சரியான பாதையை கூறிட்டு, இந்த அரசன் இரக்கமற்ற கோடியவன், புலவர்களை கொல்பவன், அவனிடம் சற்று எச்சரிக்கையாகவே இருங்கள் என்றான். இவ்வாறு அவள் கூறி முடிச்ச அடுத்த நொடியே ஒரு தெளிவு கிடைச்சிச்சு அந்த பிரச்சனைக்கு. புலவரை கொண்ட கர்மாடவின பயன் முழுவதும் இந்த பெண்மணிக்கே சேரும் என்று முடிவெடுத்தார். இது எப்படி மற்றவங்களோட மேல வீண் பழி சுமத்த கொள்ள அந்த பாவம் முழுவதும் பழி சுமத்துறவங்களுக்கே வந்து சேரும்? உண்மையை அறியாம அபாண்டமாக மற்றவங்களோட மேல வீண் பழி சுமத்துறவங்களுக்கும் தெரிஞ்சே வீண் பழிய மற்றவங்களோட மேல சுமத்துறவங்களுக்கும் அந்தந்த கர்ம வினைகளின் பயன் முழுவதும் வந்து சேரும். அதை அவங்க அனுபவிச்சே தீரணும். எந்த ஒரு விஷயத்தையும் பொய் சொல்லி மற்றவங்களோட மேல பழி சுமத்துற ஒவ்வொருவரும் அதுக்கான வினை பயனை அனுபவிச்சே தீரணும் என்பது நீதி. எனவே உண்மைகளை மட்டுமே சொல்லுவோம், நன்மைகளை மட்டுமே பெறுவோம். மற்றவங்களோட சாபத்தையும் பழியையும் வீணே நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது. மற்றவங்களோட மேல அபாண்டமாக பழி சுமத்துறத தவிர்ப்போம். தேவையில்லாம மற்றவங்களோட பாவங்களை நாங்கள் சுமக்காம இருப்போம்.